நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல், நாங்கள் கூப்பிட்ட மீட்டிங்க்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோர்ட்டில் நாம் என்ன வேணால் வாதாடி இருக்கலாம், அது கோர்ட்டோடு இருக்கணும். இங்கே நம்ம டிஸ்கஷனை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய கோபதாபங்கள், விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த டிஸ்கஷனை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். வெல், we also would prefer that. நானோ என்னுடைய கிளையண்ட் ரேவதியோ உங்கள் டைமையோ சாரோட டைமையோ வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை நேரடியாகவே சொல்லலாம். தேங்க்யூ. The bank is offering an attractive severance package. இது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். நீயே ஓப்பன் பண்ணு. What's your view? It's not acceptable. மிஸ்டர் நம்பி, உங்க முடிவு என்ன? நீயே சொல்லு. நான் 32 வருஷமா இந்த பேங்க்ல நேர்மையா உழைச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு டீம் பில்ட் பண்ணி நாங்க நிறைய சாதிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் என் சக ஊழியர்களோட வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ரமோஷன் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா நான் முழு திருப்தியோடையும் சந்தோஷமா இங்க ஒர்க் பண்ணுவேன். நானும் இந்த ப்ரமோஷனை பெருசா பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கேட்கவே இல்லை. எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது வந்ததுன்னா இந்த பேங்க் மேலும் மேலும் உயர கண்டிப்பா முயற்சி எடுப்பேன். என் கடமையை செய்யதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்கிறேன். எனக்கு இந்த செவரன்ஸ் பேக்கேஜ் வேண்டாம் சார். What is this, madam? This is totally unacceptable. கொடுக்குற பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கடைசியில் ஏதாவது கொடுக்க பெனிஃபிட் இருக்கும். அதை விட்டுட்டு கோர்ட்டு கேட்டு அணைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஒன்றுமே இருக்காது. சார், கோர்ட் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எங்களுக்கு இருக்கு. ரொம்ப தைரியமான உங்களுக்கு என்ன கோர்ட்டில் எழுதிட்டு அப்புறம் நான் வந்து உங்களோட வெத்தலை பார்க்க வச்சு வான்னு ஆஃபீஸ் கூப்பிட்டு எதிர்பார்க்குறீங்களா? எந்த மூஞ்சி வச்சுட்டு என் முன்னாடி நீங்கள் வந்து நிற்பீங்க? சார், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. வக்கீல் சார், உங்களுக்கு தெரியாதது இல்லை. ரேவதியோட வேலை செய்யறது மிஸ்டர் சேஷாதிரிக்கு பிடிக்கலன்னாவோ இல்லை முடியலன்னாவோ ரேவதி தான் வேலையை விட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? சேஷாதிரி சாருக்கு புரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. ப்ளீஸ் சிட். நீங்க உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க முதல்ல. ஜானவி. எஸ் சார். அவுட் ஆஃப் கோர்ட் இந்த கேஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய 498 கேசஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் யோசிக்காமலேயே அவசரப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே 2 பேத்துக்கும் ஈகோ கிளாஷ். தென் போத் த பார்ட்டிஸ் தே சஃபர் எ லாட். நானும் இதை பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். கார்த்திக்கும் நீங்களும் ஏன் கொஞ்ச நாள் தனியாக வாழ ட்ரை பண்ணக்கூடாது? இல்லை. ஓகே, லிசன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் 498 கேசஸ். பட் உங்கள் கேஸ் இஸ் ஜென்யூன். இன்ஃபேக்ட் உங்கள் கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டோம். இதை சாரதாக்காக மட்டும் சொல்லலை. பட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். ஓகே, அதை விடுங்க. அந்த வீட்டில இருந்து உங்களுக்கு வர வேண்டியது ஏதாவது இருக்கா? என்னோட புக்ஸும் ட்ரெஸ்ஸும் மட்டும்தான். அது கிடைச்சா போதும்.
நான் சம்பாதிக்கிறத வச்சு என்னால் என்னை பார்த்துக்க முடியும். ஜான்வி, இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொரு தடவை கார்த்திக்கும் நீங்களும் தனியா வாழ ட்ரை பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஐ எம் நாட் ஷுர், கொஞ்சம் யோசிக்கணும். குட், ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இதை மனசில் வச்சுக்கிறேன். இந்த கேஸ் விஷயமா இனிமே எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் உங்களை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுறேன். போலீஸ் உங்கள் பாதுகாவலனும் நண்பனும் கூட தான். இந்த கேஸோட ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னையோ இல்லை உங்கள் லாயரையோ தைரியமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே? ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. போலாமா? ம். இந்த கேஸ் விஷயமா எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டோம். அப்போ முகமது ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த காலி லேண்டோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா? என்ன திடீர்னு? இந்த லேண்ட்னால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மேடம், ஒரிஜினல் ஓனர் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. இப்போதைக்கு அவருடைய பேரன் தான் இருக்கிறாரு. அவர் கூட இங்கே இல்லை, யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆயிட்டார். அவர் வந்து போய் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த லேண்டை விற்று தான் ஆகணும்னு அவருக்கு ஒன்றும் இல்லை. யாரோ ரிலேஷன் இல்லாததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்த அப்படியே போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அவரோட காண்டாக்ட் நம்பர் ஏதானே உங்ககிட்ட இருக்குமா? அவருடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எதுவுமே கிடைக்கல மேடம். ஆனால் அவருடைய இமெயில் ஐடி மட்டும் கிடைச்சிது. நான் இந்த விஷயம் சொன்னதுமே அவருக்கு இவர் ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டார் மேடம். இன்னும் ரிப்ளை வரல. நீங்கள் கடைசியாக எப்போ இந்த மெயில் ஐடியில் அவரை காண்டாக்ட் பண்ணீங்க? 2 days பிஃபோர் மேடம். 2 days. சரி, அப்போது இன்னும் 1 day வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவரை ஏதான காண்டாக்ட் நம்பர் கிடைக்கதா பார்ப்போம். ஓகேங்க. இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணுற தவிர வேறு வழி எதுவும் இல்லை. இல்லைன்னா நம்ம வேறு ஏதான மெத்தட் தான் ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். சரி, உங்கள் மீட்டிங்கில் என்ன நடந்தது? உங்கள் ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? 50-50 தான் இப்போதைக்கு நிலைமை மேடம். பாதி பேருக்கு இந்த ப்ரொபோசல் பிடிச்சிருக்கு, மீதி பேருக்கு நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்ன பாருங்க அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால இப்போதைக்கு எதுவுமே ஃபைனலாக இல்லை. அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணலாம். நான் இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை கோர்ட்லேயும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அமித், எப்படி இருக்க? ஹாய் சார், ஹவ் யூ? இங்கே எதுவும் ப்ராப்பர் இடம் இல்லை. லெட்ஸ் கோ சே. ஓகே சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் உனக்கு வர சொன்னேன். என்னன்னா, ஸ்வஸ்தி ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே. எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்து தெரியும். அவங்க அப்பா அம்மாவும் நல்லாவே தெரியும். நீயும் ஸ்வஸ்தியும் சின்ன பசங்க, எப்படி வேணால் நடந்துக்கலாம். ஆனால் எங்கள் ஏஜ் குரூப் இருக்கவங்க அவ்வளோ ஈஸியாக அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். ஐ டோன்ட் கெட் இட். இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? இல்லை அமதி, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதை ஸ்வஸ்தி கிட்ட கண்டிப்பாக பேச போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை கூட்டு வச்சு பேசலான்னு தான் ஒன்று இங்கே வர சொன்னேன். இந்த பாருப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வஸ்தியோட அப்பா அம்மா ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் ரொம்ப சிம்பிளாக ஓம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு சிம்பிளாக ஒரு வெட்டிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஊருக்கும் சொசைட்டிக்கும் அதுன்னு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, என்னோட கல்யாணத்தும் போது நான் ரொம்ப பிடிவாதமாக தெரியாதவங்க வரவேணான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா 200 பேர் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சேர்த்து. ஆனால் அந்த டைமுக்கு அது கம்மி தான். நீங்கள் 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவங்க அப்பா அம்மா எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு 4 பேர் பிளஸ் பண்ணா அது உங்களுக்கு நல்லது தானே? அங்கிள், ஊர் சொசைட்டி இது பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. ஓகே, அதெல்லாம் வேண்டாம் சொல்லி தான் நானும் ஸ்வஸ்தியும் இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம். சரி. இன்ஃபேக்ட் ஷீ இஸ் அஹெட் ஆஃப் மீ. ஓகே. அவகிட்ட கேட்டால் சொசைட்டி அப்ரூவல்
யாருக்கு வேணும்னு பேச ஆரம்பிச்சிருவா. என் டெசிஷன் தான் அவளுக்கு முக்கியம், அவ டெசிஷன் தான் எனக்கு முக்கியம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். சரி அமித், உங்க அப்பா மனசுல என்ன இருக்கு நீ கேட்டியா? They are completely cool with it. We got a plan to have a dinner. ஸோ ஸ்வஸ்தியோட அக்கா வரா, அது தவிர 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அண்ட் போத் பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங். சரிப்பா, அப்புறம் உங்க இஷ்டம். ஏதோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஒரு லாயராகவும் என்னோட ஒப்பீனியனை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். சரி, ஸ்வஸ்தி எங்க இருக்கா? why don't you ask her to join us for lunch? இல்லை அங்கிள், ஸ்வஸ்தி 3 நாளாக ஊர்லேயே இல்லை. மூணாரில் ஷூட்டா போயிருக்கா. என்ன சொல்லப்போனால் ஃபுல் டே பேச்சே கிடையாது. ரொம்ப கொடுத்து வச்ச அமித் நீ. ஏன்னா காத்தாலேன்னு பேசலன்னு சொல்கிற. என் ஒய்ஃப் அப்படி கிடையாது, 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஃபோனை எடுக்கல, சாயங்காலம் வீட்டுக்கு போனோன்னு சஹஸ்நாமாச்சனை தான் எனக்கு. இந்த கேஸ் கோர்ட்டோட நேரடி பார்வைக்கு வந்துருச்சு. இனிமே இது ஃபேமிலி இஷ்யூன்னு அப்படின்லாம் சும்மா இருக்க முடியாது. எல்லாம் இந்த ஜானவியால வந்தது. நாங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல மிதிப்போன்னு கூட நாங்க நினைச்சு பார்த்தது கிடையாது. என்னைக்கு என் பிள்ளைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சோமோ அன்னைக்கு எங்க நிம்மதியெல்லாம் போச்சு. இவன் நல்ல ஃபேமிலியில பிறந்திருந்தானா இந்த போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுனாலே வைப்பாளா? இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுங்க. இங்க எந்த சீரியல் ஷூட்டிங்கும் நடக்கல. இந்த டயலாக் பேசுறது, அழுவுறது, ப்ளீஸ் டோன்ட் டூ ஹியர். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த விஷயத்தை சால்வ் பண்றதுக்காக தான் நாமெல்லாம் இங்க உட்காந்துருக்கோம். கைண்ட்லி கோஆபரேட் வித் அஸ். இல்லைன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு உங்க எல்லாரையும் உள்ள வைக்கிறது எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம். ஐ கேன் டூ இட். கார்த்திக், ஜானவியோட திங்ஸ், அவங்க ஜுவல்லரி, அவங்க ட்ரெஸ், இப்படியெல்லாம் பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட திங்ஸை அவங்க கேட்டப்ப திரும்ப கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எஸ் சார், இதை பேசி உடனடியாக அவங்களோட ரிட்டர்ன் பண்ண அரேஞ்ச் பண்ணுங்க. அதே இப்படி அந்த நகைகள்ல நாங்க போட்டதும் இருக்க. இங்கே பாருங்க, பையன் வீட்டு சைடு கொடுத்துருந்தாலும் சரி, பொண்ணு வீட்டு சைடு கொடுத்துருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும், கிஃப்டாக இருந்தாலும், ஜுவல்லரிஸ், இது எல்லாமே பொண்ணோட சீதனமாக தான் ஆகும். பொண்ணோட சீதனங்கிறது பொண்ணுக்கு தான் போய் சேரணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா இருக்கு. அவங்களோட பொருளை அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல சார், பேசுறேன், அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் உட்காந்து பேசிட்டா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். Thank you, sir. பிரச்சனைக்குரிய காலி இடத்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு அறிவிச்சு அங்க சில வசதிகளை பண்ணி கொடுக்கறோம்னு மால் தரப்புல சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துக்கு ஒரு ஓனர் இருக்காரு, அதுவும் யூஎஸ்ல இருக்காருன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அவரை நாங்க இமெயில் மூலமா காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க இது, இவ்வளவு நாள் யாருன்னே தெரியாத அந்த இடத்துக்கு இப்ப புதுசா ஓனர் இருக்கிறதா சொல்றீங்க? ஏற்கனவே மேக்ஸிமல் நிர்வாகத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு ஆளோட தனிப்பட்ட கோபத்தினால தான் இந்த கேஸ் நடக்கிற மாதிரி இப்போ இது ஒரு புது கதையா? இந்த கேஸை திசை திருப்பவும் இழுத்தடிக்கவும் ஆப்போசிட் தரப்பு முயற்சி பண்றாங்க யுவர் ஆனர். இதற்கு சாட்சி இந்த இமெயில்ஸ். சார், அந்த ஏரியால இருக்கிற ஆட்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் கோர்ட்ல வந்து சொல்றேன். இந்த கேஸை திசை திருப்பவோ இல்ல சும்மா இழுத்தடிக்கிறதுலையோ எனக்கு எந்த லாபமும் கிடையாது. மேடம், ப்ளீஸ் அட்ரஸ் த பெஞ்ச்.
ப்ளீஸ் காம் டவுன். 2 பேரும் கோர்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் லாயருங்கிறத மறக்கக்கூடாது. இந்த இடத்த கார்ப்பரேஷன் இடமா அறிவிச்சு பப்ளிக் பிரைவேட் ஸ்கீமில் பார்க்கிங் ஸ்பேஸாக பயன்படுத்த எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் இந்திரா சொன்ன மாதிரி ஓனர்ஷிப் அந்த இடத்துக்கு வந்துட்டா அங்கே எந்த ஸ்கீமும் கொண்டு வர்றதோ பார்க்கிங் ஸ்பேஸாக பயன்படுத்தவோ முடியாது. இப்போ அந்த பிரச்சனை ஓனருக்கும் மேக்சிமர் மால் நிறுவனத்துக்குமான பிரச்சனை ஆயிடுது. சிஎம்டிஏ அவங்களோட செயல்பாடுகளை இன்னும் வெளிப்படையாக வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமானதுன்னு இந்த கேஸ் மூலமா நமக்கு தெரியுது. சிட்டியோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆனா அது சாதாரண மக்களை கஷ்டத்துல தள்ளிட்டு நடக்கக்கூடாது. தவிரவும் சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டமும் பெரிய கட்டடங்களுக்கோ நிறுவனங்களுக்கோ ஒரு சட்டமும் இருக்க முடியாது. சென்னையில மட்டும் எவ்வளவோ பொது இடங்களை, அரசோட இடங்களை தனியார் பயன்படுத்துறதை நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி வழக்குகள் வரும்போது மட்டும் அதை சீரியஸா பேசுறதும் அப்புறம் அதை மறந்துடுறதும் ரொம்பவே தப்பு. கார்ப்பரேஷன் இந்த விஷயங்கள்ல உடனடியாக கவனம் செலுத்தணும்னு இந்த வழக்கு மன்றம் கேட்டுக்கொள்கிறது. இன்னைக்கு சிட்டியில முக்கியமான பிரச்சனைன்னு சொல்ல போனா பார்க்கிங் பிரச்சனை தான். ஏன் இங்க ஹைகோர்ட்ல கூட அதான் பிரச்சனையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா என் காரை பார்க் பண்றது கூட இடம் இல்லை. புதுசா கட்டுற கட்டடங்கள் பார்க்கிங் வசதியோட இருக்கா, ஆக்கிரமிப்புகள் இருக்கா, இதையெல்லாம் அரசு கவனிக்குதான்னு தெரியல. இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வண்டி சாவி இல்லாம ஓடாது. உனக்கு ஓட்ட தெரியுமா? உனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்ததே நான் தான். என்கிட்டேவா? இரு, என்ன அவசரம்? வண்டி ஓட்ட கத்து கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். அப்புறம் ரோட்ல இருக்கிறவங்களா நான் இருக்கேன்னு சொல்லி பயம் காட்டினேன். அந்த லட்சணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த பயத்திலே நான் கத்துன்ட்டேன். அடி பாவி, மனசாட்சியே இல்லாம இப்படி பல்ட்டி அடிக்கிற. போன போறது மனசாட்சியெல்லாம் விடு. நீ தான் கத்து கொடுத்தேன்னு நான் எங்க வந்து சொல்லணுமோ நான் சாட்சியே சொல்றேன். இது அதை விட பெரிய பல்ட்டி. சரி, சாவி கொடு, நான் கிளம்புறேன். இரு, என்ன அவசரம்? என் கூட பேசிட்டு போ. நிவேதிதாவை டின்னர் கூப்பிட்டுன்னு போறேன்னு சொல்லியிருக்கேன். நான் லேட்டாக போனால் அவளுக்கு பிடிக்காது. நான் லேட்டாக போனேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒரு வாரத்துக்கு டின்னரும் கட்டு, மற்ற எல்லா விஷயங்களும் கட்டு. தயவு செஞ்சு வாழ்க்கையில் விளையாடிடாதம்மா ப்ளீஸ். சாவி கொடுத்துரு. போனா போகிறது, பொழைச்சு போ. ஓகே. ஹே, 1 minute. ஹே ராம், மூவியா? ராம், நிவேதிதாவை டின்னர் கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். யா ஷுவர், நீயும் வாயேன். நீ வந்தா ரொம்ப சந்தோஷம். யா, இட் வில் பி a nice family affair. Come, I'll wait for you. Come. Okay, you have a good time.